வணக்கம் உறவுகளே. என் காதலின் உயிர் நீயே பகுதி 19. என்னது, நந்தன் காதலித்தானா என்று அதிர்ச்சியில் உறைந்தாள் காவியா. என் காதலின் உயிர் நீயே பகுதி 19. தன் மாமனார் வீட்டிற்கு விருந்திற்கு சென்ற ஆகாஷ் வந்தனாவிடம் எப்போ கிளம்ப போறோம் என்று கேட்க வந்தனாவிற்கு கோபம்தான் வந்தது. என்ன ஆகாஷ் டார்லிங், இப்படி எங்க வீட்டிற்கு வந்துவிட்டு எப்ப கிளம்பலான்னு கேட்டுட்டே இருக்கீங்க? உங்களுக்கு இங்க இருக்க பிடிக்கலையா? நம்ம காதலிக்கும் போது எத்தனை தடவை சொல்லி இருக்கீங்க உங்க வீட்டில் இன்று இரவு நான் தங்கிக் கொள்ளட்டுமா என்று. ஆனா இப்போ கல்யாணம் ஆன பிறகு எங்க வீட்டில் தங்குவதற்கு உங்களுக்கு பிடிக்கவில்லையா என்று கொஞ்சம் கொஞ்சி பேசினால் ஆகாஷிற்கு சற்று எரிச்சலாக இருந்தது. வந்தனா, நான் இன்று மதியம் உன் வீட்டிற்கு கிளம்பும் போதே என்ன சொன்னேன்? உனக்கு ஞாபகம் இருக்குதானே என்றான். எனக்கு ஞாபகம் இருக்கு. சரி சரி, நான் உங்களை ஒன்று கேட்கலாமா என்று கேட்க, என்ன என்று ஆகாஷ் தன் புருவம் சுருக்கி சற்று மேலே உயர்த்தி கேட்டான். வந்தனாவும் அவனுக்கு சளைத்தவள் இல்லை என்பது போல் அவள் கேட்ட கேள்வியால், நீங்க ஏன் இப்படி உங்க வீட்டிற்கு போகணும்னு துடிக்கிறீங்க? உங்களை கல்யாணம் பண்ண உங்க மனைவி நான் இங்கே தானே இருக்கேன். அதுவும் இல்லாம நமக்கு கல்யாணம் ஆகி ஒரு வாரம் தான் ஆகுது. எனக்கு ஏதோ சரியா படலையே என்று சந்தேகமாக கேட்க ஆகாஷ் சற்று அதிர்ந்துதான் போனான். இவள் நம்மை கண்டுபிடித்து விட்டாளா? இருக்காது. நான் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். இவளிடம் மாட்டிக்கொள்ளக் கூடாது, சமாளிப்போம். ஆனால் இப்போதே கோபமாக பேசக்கூடாது என்று எண்ணியவன், ஏன் இப்படி என்ன சந்தேகப்படுற மாதிரி பேசுற வந்தனா? நான் வீட்டுக்கு போகணும்னு சொல்றதுக்கு முக்கியமான காரணம் ஒண்ணு இருக்கு. அப்படி என்ன முக்கியமான காரணம் என்றால், ஆகாஷ் அவளுக்கு இப்படி கேள்வி கேட்டுக்கொண்டே இருப்பதில் எரிச்சலானவன் முகம் சற்று கோபமாகவே அவளுக்கு பதில் கூறினான். ஏய், நாளைக்கு நம்ம கம்பெனில ஒரு பெரிய ப்ராஜெக்ட் மீட்டிங் இருக்கு. அதுக்கான ஏற்பாடுகள் அனைத்தையும், அந்த ப்ராஜெக்ட் பத்தின விஷயங்களையும் நான் தான் ரெடி பண்ணணும். அதனாலதான் என்றான். அதுக்காக ஏன் என்கிட்ட இப்படி கோபமா பேசுறீங்க என்றால் வந்தனா. ஆகாஷ் அவள் பேசுவதை கேட்டு தன்னை நிலைப்படுத்தி கொண்டு அவளிடம், கோபமாக பேசுவது வேலைக்காகாது. இவள் ஒரு பண பைத்தியம். இவளிடம் அவள் வழியிலேயே தான் போக வேண்டும் என்று நினைத்து கொண்டான். ஏன் வந்தனா, என்னை புரிந்து கொள்ளாமல் பேசுற? இதுக்கு முன்னாடி நான் உன்னை காதலிக்கும் போது எனக்கு பொறுப்புகள் குறைவாகத்தான் இருந்தது. ஆனால் உன்னை திருமணம் செய்து கொண்ட பிறகு எனக்கு உள்ளுக்குள் ஒரு பயம் வந்துவிட்டது. வந்தனாவோ, என்ன பயம் உங்களுக்கு என்று என்ன பயம் உங்களுக்கு என்று கேட்டாள். ஏன் இப்படி கேட்க மாட்ட? நான் என்னோட சொந்த காசுல உன்னை வாழ வைக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்காக நான் நிறைய உழைக்க வேண்டும் என்றான். ஏங்க, உங்களுக்கு இப்போ என்ன பண்ண பிரச்சனை? நன்றாக தானே இருக்கிறோம், நல்லா தானே வாழ்கிறோம் என்று வந்தனா கூற, வந்தனா, நானும் நீயும் இப்போது எங்கள் வீட்டில் சந்தோஷமாக சுகபோகமாக வாழும் வாழ்க்கையின் செழிப்பு, பணம் இவையெல்லாம் என் அண்ணனுடைய பணம். அவன் இன்று வரை எந்த சொத்துக்களையும் என் பெயரிலேயோ அல்லது என்னை பெற்றவர்கள் பெயரிலேயோ வாங்கவில்லை. அனைத்துமே அவன் பெயரில்தான் உள்ளது. நமக்கு திருமணம் ஆகும் வரை அவன் சொத்துக்கள் அனைத்தும் அவனுக்கு பிறகு எனக்குத்தான் வந்து சேரும் என்று உன்னை அதில் ராணியாக அமர்த்த வேண்டும் என்று ஒரு பெரிய மனக்கோட்டையை கட்டியிருந்தேன். ஆனால் அதையெல்லாம் என் அண்ணன் நந்தினியை திருமணம் செய்யும் வரை மட்டும்தான். அவன் திருமணம் செய்து கொண்டதும் என் மனக்கோட்டை இடிந்து தரைமட்டமாகிவிட்டது என்றான். வந்தனாவிற்கு இப்போதுதான் சில விஷயங்கள் புரிய ஆரம்பித்தது. அப்படின்னா இவன் பெயரில் எந்த சொத்துக்களுமே இல்லையா? இவனிடம் ஒன்றுமே இல்லையா என்று மூளையில் ஒரு மின்னல் வெட்டியது. அந்த சொத்தை நினைத்துத்தானே இவனை காதல் செய்து திருமணம் செய்து கொண்டேன். இப்படி தெரிந்திருந்தால் நான் அந்த நந்தனையை என் வலையில் விழ வைத்திருப்பேன். அவள் யோசிக்க யோசிக்க அவள் மூளை அதீதமாக செயல்பட்டது. நந்தனை திருமணம் செய்ததால் அந்த வேலைக்காரிக்குத்தானே அனைத்தும் சேரும். அனைத்து சொத்துக்களும் அவள்தானே ராணி. ஐயோ, இதை என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது.
முடியவே முடியாது. இது இந்த ஒன்றுமில்லாதவனை திருமணம் செய்து நான் ஏமாந்து விட்டேனே. இப்போது என்ன செய்வது? அந்த சொத்து, அந்த வீட்டின் அதிகாரம் இவையெல்லாம் எனக்கு மட்டும்தான். அந்த வேலைக்காரிக்கு கிடைக்க கூடாது. அவள் எப்படி என் வீட்டில் எனக்கு வேலைக்காரியாக இருந்தாலோ அதே போல் அந்த வீட்டிலும் எனக்கு அவள் வேலைக்காரியாகத்தான் இருக்க வேண்டும். விடமாட்டேன். அனைத்தையும் எனக்காக சாதகமாக பயன்படுத்தி அனைத்தையும் நான் அடைந்தே தீருவேன். ஆனால் அந்த நந்தன், எனக்கு தெரிந்தவரை அவன் யாரையுமே திருமணம் செய்து கொள்ள மாட்டான் என்று நான் நினைத்திருந்தேன். ஆனால் எப்படி அவன், அதுவும் அந்த வேலைக்காரியை என்று யோசித்துக் கொண்டே நின்றாள். என்ன வந்தனா, எதுவும் பேசாமல் அப்படியே நின்று கொண்டிருக்கிறாய்? வந்தனா, வந்தனா என்று ஆகாஷ் அழைத்தான். அவள் காதில் எதுவுமே விழவில்லை. ஏய் வந்தனா என்று அவளை சற்று உலுக்கினான். அவன் அப்படி செய்யவும் தான் தன் சுயத்திற்கே வந்தாள் வந்தனா. ஏன் இப்படி அமைதியாக நிற்கிறாய்? நான் உன்னை நல்லபடியா ராணி போல வாழ வைக்க எனக்கு வேலை செய்ய நிறைய டைம் வேணும். பிளீஸ். அதனால்தான் நான் வீட்டுக்கு போக வேண்டும் என்று சொன்னேன். நீ என்னை புரிந்து கொண்டு எனக்காக பலமாக இருந்து என்னை ஒரு தொழிலை மேம்படுத்தி நீதான் எனக்கு உதவியாய் இருக்க வேண்டும் என்று பேசினான். வந்தனாவிற்கும் அவன் சொல்வது சரி என்றுதான் தோன்றியது. ஆனால் அவன் சொல்வது போல் கிடையாது. அவள் மனதுக்குள் வேறு ஒரு திட்டம் தீட்டி வைத்திருந்தாள். அவள் அதைத்தான் செயல்படுத்துவாள். சரிங்க, வாங்க, நாம நம்ம வீட்டிற்கு போகலாம் என்று இருவரும் கிளம்பி வந்தார்கள். அவர்கள் இப்படி கிளம்பி வருவதை பார்த்த விமலா, ஏய் என்னடி இங்கேயே 2-3 நாள் தங்குகின்றேன் என்று சொன்ன, இப்ப என்னடனா இந்த ராத்திரி நேரத்துல 2 பேரும் கிளம்பி வரீங்க என்று கேட்டாள். அவருக்கு கம்பெனில நாளைக்கு மீட்டிங் இருக்கு, அதனாலதாமா நாங்க கிளம்பிட்டோம். வேற ஆப்ஷன் எதுவுமே இல்ல. சரி, நாங்க போயிட்டு வரோமா, அடுத்த வாரத்தில் நாங்க இங்க வந்து தங்குகிறோம் என்றாள். விமலாவிற்கும் அவள் சொல்வதுதான் சரி என்று தோன்றியது. ஏனென்றால் இங்கு இவர்களுக்கு சமைத்து போடுவதற்கு அந்த வேலைக்காய் கூட இங்கு இல்லையே. சரிம்மா, நீங்க கிளம்புங்க என்று அவளும் கூறிவிட இருவரும் கிளம்பி விட்டார்கள். ஆகாஷ் சொன்ன அனைத்துமே உண்மை கிடையாது. அவன் வந்தனா அவனை விட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பதற்காக சொன்னது. உண்மையிலேயே நந்தன் அவனை விட அவன் தம்பியின் மீதுதான் அதிக சொத்துக்களை எழுதி வைத்திருக்கிறான். அவனுக்கு அவன் தம்பியின் மீது பாசம் அதிகம். ஆனால் அதை வெளியில் காட்டிக்கொள்ள மாட்டான். அவன் தம்பியின் சில செயல்கள் அவனுக்கு பிடிக்காது. அதுவும் முக்கியமாக பெண்கள் விஷயத்தில் அவன் சரியில்லை என்று. இப்போதும் அவன் பார்வை தன் மனைவி மீது மட்டும் இருப்பது தெரிந்தால் ஆகாஷின் நிலை என்ன ஆகுமோ. ஆகாஷ் வந்தனாவும் தங்கள் வீட்டிற்கு வந்தனர். ஆகாஷ் வீட்டினுள்ளே நுழைந்ததும் அவன் கண்கள் நந்தினியைத்தான் தேடியது. அந்த முட்டாளுக்கு தெரியவே இல்லை அண்ணி என்பவள் தன் அம்மாவிற்கு சமம். ஆனால் அவன் மனதோ சாக்கடையாக உள்ளது. அவன் தேடுபவளோ அவன் அண்ணனுடைய அறையில் உறங்கிக் கொண்டிருந்தாள். அவளை காணவில்லை என்று அவன் எண்ணங்கள் வேறு மாதிரி யோசித்தது. ஒருவேளை அவள் அண்ணனுடன் என்று யோசித்தான். அதற்குள் வந்தனா, என்ன ஆகாஷ், ஏன் இங்கேயே நிக்கிறீங்க, வாங்க நம்ம ரூமுக்கு போகலாம் என்று அழைத்தாள். அவனும் அவளுடன் மாடி ஏறி அவர்களுடைய அறைக்கு சென்றான். உள்ளே செல்லும் போது தன் அண்ணனின் அறை பக்கம் பார்த்துவிட்டு உள்ளே சென்றான். உள்ளே வந்தவன் நந்தனாவிடம், வந்தனா நீ படுத்து தூங்கு, எனக்கு வேலை இருக்கிறது என்று சொல்லிவிட்டு தனது லேப்டாப்பை எடுத்துக்கொண்டு வெளியில் வந்து மாடியில் இருந்த ஹாலில் உள்ள சோஃபாவில் உட்கார்ந்து விட்டான். வந்தனாவிற்குத்தான் என்னதான் பணத்தின் மீது அதிகமாக ஆசை இருந்தாலும் ஆகாஷை காதலித்து திருமணம் செய்து கொண்டாள். ஆடம்பரமான வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டாலும் ஆகாஷ் மீது அவள் கொண்ட காதல் உண்மையாகவே இருந்தது. ஆனால் அவன் மீது ஒரு சிறு சந்தேகம் கூட ஏற்படவில்லை. தன் கணவன் தனக்காக இப்படி கஷ்டப்படுகிறான் என்று நினைத்து கொண்டே உறங்கிவிட்டாள். ஆகாஷின் மனதுதான் அவனை பெரும் பாடுபடுத்தியது. அண்ணன் அண்ணியை பற்றியே சுற்றி கொண்டிருந்தது. இல்லாத ப்ராஜெக்டுக்கு எதை தயார் செய்வான் அவன்? தன் வீட்டிற்கு வந்த நோக்கமே வேறல்லவா? பார்க்கலாம்,
இவனை பற்றி நந்தன் எப்போது அறிந்து கொள்வான் என்று? அது கூடிய விரைவில் நடக்கும் உறவுகளே. காவ்யா தன் அப்பாவிடம் பேசிக் கொண்டிருந்தாள். அப்பா, நான் இப்போதே வெளிநாட்டிற்கு சென்றே ஆக வேண்டுமா என்று கேட்டாள். ஆமாம். ஏன் இப்படி கேட்கிறாய்? நீ நான் உன் மனதை மாற்ற பார்க்கிறேன். உனக்கென்று ஒரு துணை வேண்டும். நீ அந்த நந்தனை மறக்க வேண்டும். அது இதே ஊரில் நீ இருந்தால் நடக்காது. நீ வெளியூர் சென்றால் உன் மனம் மாறும் என்று நான் நம்புகிறேன் என்றார். அப்பா, நான் இப்போது இங்கேயே இருந்து உங்கள் தொழிலை பார்த்துக் கொள்கிறேன். என் மனம் மாறும் என்றாள். அப்பா, நீங்கள் என்னை தவறாக நினைக்காதீர்கள். நந்தன் இப்போது நந்தினியின் கணவன். நான் விரும்பிய நந்தன் பாண்டியன் கஜலட்சுமியின் மகன். நான் இனி அவனை நினைக்கவே மாட்டேன். அவன் எனக்கு வேண்டாம். என்னை வேண்டாம் என்று சொல்லிவிட்டான். அதனால் அவனை அவன் தொழிலிலிருந்து ஓட வைக்க வேண்டும். அவன் ஒவ்வொரு நாளும் நான் ஏன் காவியாவை வேண்டாம் என்றேன் என எண்ணி வருந்த வேண்டும். நான் அவனை சும்மாவே விடுவதாய் இல்லை என்று ஆக்ரோஷமாக கத்தினாள். ராகவேந்தர் தன் மகளின் நிலையை பார்த்து வருந்தினார். காவியா, நீ நினைப்பது தவறு. நீ உன் மனதில் அவனை உண்மையாகவே நேசித்தாயா என்று கேட்டார். ஏன்பா, எதுக்கு இப்படி கேக்குறீங்க என்றால், நீ முதலில் எனக்கு பதில் சொல் என்றார். அவரின் இந்த கேள்வியால் சற்று தடுமாறியவள், ஆம், நான் அவரை காதலித்தேன் என்றாள். பொய் சொல்லாத காவியா, உன்னை பற்றி எனக்கு நன்றாக தெரியும். நீ இப்போது சொன்னது பொய். இதே நந்தன் அவன் தொழிலில் முதன்மை இடத்தில் இல்லை என்றாலோ, பெரிய பணக்காரனாக இல்லை என்றாலோ அவனை நீ காதலித்திருப்பாயா என்று அவர் கேள்வியில் சற்று அதிர்ந்துதான் போனாள். அப்பா, அவன் பணத்திற்காக நான் அவனை விரும்பவில்லை. உண்மையிலேயே அவனை எனக்கு பிடிக்கும். அவனுடைய 6 அடி அழகு, அவன் புத்தி கூர்மை, எதிலும் தான் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம், எந்த பெண்ணையும் திரும்பி பார்க்காதவன், இவைகள்தான் நான் அவனை காதலிக்க காரணம் என்றாள். நீ பேசுவது சரியா? உன் எண்ணங்கள் சரியா? அதை நீ யோசித்துப் பார். ஒருவரை காதலிக்க தேவை நீ சொல்வது எதுவும் கிடையாது. காதலிக்க தேவையான ஒன்று தூய்மையான அன்பு. நீ இவ்வளவு காரணங்கள் சொன்னாயே, அதில் ஒரு இடத்தில் கூட அன்பு என்ற வார்த்தை வரவில்லை. அப்புறம் இன்னொரு விஷயம் உனக்கு தெரியாது. இப்போ நான் உனக்கு சொல்றேன். நந்தன் ஏன் இவ்வளவு நாள் திருமணம் வேண்டாம் என்று இருந்தான் என்று உனக்கு தெரியுமா? அவன் இவ்வளவு வெறித்தனமாக பணம் எதுக்காக சம்பாதித்தான்? காரணம் என்னவென்று உனக்கு தெரியுமா? தெரியாதுப்பா, சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன் என்றாள். அவன் இப்போது திருமணம் செய்திருக்கும் பெண் பணத்தின் மீது ஆசை இல்லாதவள். எதையும் யாரிடமும் எதிர்பார்க்க மாட்டாள். அன்பு ஒன்றுதான் அவளின் ஆயுதம். நந்தனுக்கு தேவை அந்த அன்புதான். அவன் பெற்றோர்களிடமிருந்து கூட கிடைக்கவில்லை. ஏன், அவன் காதலித்த பெண்ணிடம் கூட அந்த அன்பு கிடைக்கவில்லை. என்னது, நந்தன் காதலித்தானா என்ற அதிர்ச்சியில் உறைந்தாள் காவியா. காவியாவிற்கே இப்படி என்றால், நந்தினிக்கு மட்டும் அவன் வேறு ஒரு பெண்ணை காதலித்திருக்கிறான் என்று தெரிந்தால் அவர்களுடைய வாழ்வு என்னாகும்? நந்தினி அதை எப்படி எதிர்கொள்வாள்? கதையின் போக்கில் தெரிந்து கொள்ளலாம் உறவுகளை. தொடரும் உறவுகளை. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, முக்கியமா கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட லைக்கும் கமெண்டும் என்ன ரொம்ப ஊக்கப்படுத்தும். ப்ளீஸ் லைக், கமெண்ட் பண்ணுங்க.